இன்னும் காமராஜ் ஆட்சி கொண்டு வருவோம், காமராஜ் ஆட்சி கொண்டு வருவோன்னு காங்கிரஸ்காரன் சொல்கிறேன்னா, காமராஜருக்கு அப்புறம் ஒரு யோக்கியம் உங்கள் காங்கிரஸில் இல்லையா? ஒரு யோக்கியம் இல்லையா? எல்லாம் யோக்கியம் தானே. நல்ல மருந்து இருந்தால் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மூப்பனார்லாம் நல்ல மனுஷன் தானே. மூப்பனாரை பற்றியும் பேச மாட்டேங்கிறாங்க. திருப்பி காமராஜ் ஆட்சி. அது உங்களுக்கு கேவலம். ஏன் கேவலம்னா, காமராஜை கேவலப்படுத்துறீங்க, அதை விடுங்க. ரெண்டாவது, காமராஜுக்கு அப்புறம் காங்கிரஸில் நல்லவனே இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறீர்கள். செல்வ பெருந்தகை போன்றவர் அடிக்கடி சொல்கிறீங்கல்ல, அதுக்காகத்தான் ஈவிகேஎஸ் இளங்கோவன் என்ன சொல்கிறாரு, காமராஜர் ஆட்சியை என்ன கொண்டு வருகிறது, ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கும் ஆட்சியே காமராஜ் ஆட்சிட்டார். ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கமும் கிடையாது. அந்த மனுஷனை இப்படி போட்டு கேவலப்படுத்துறீங்க. ஸ்டாலினையும் அவரையும் போய் காமராஜர் 2 வருஷம் ஆட்சியில் 30,000 கோடி சம்பாதிச்சாரா?